இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா ஹராம் ரொம்ப கம்மி தான். ஹராமான சம்பாத்தியம் ரொம்ப கம்மி. ஹலாலான சம்பாத்தியத்தை ஆயிரக்கணக்கான அல்லாஹ் வச்சிருக்கான். நல்லா பாருங்க, எத்தனை பேர் சினிமா துறையில இருக்கிறான், எத்தனை பேர் வட்டியா இருக்கிறான், எத்தனை பேர் லாட்டரி டிக்கெட் விற்கிறான், எத்தனை பேர் மது இது சம்பந்தப்பட்ட வியாபாரம் பண்றான். கம்மி. ஹலாலான வழியை பார்த்தீங்கன்னு சொன்னா 1000 வழியை கொடுத்திருப்பான். சாக்கடை அள்ளுபவனும் உழைப்பாளி, குப்பைகளை பொறுக்குபவனும் உழைப்பாளி, மரம் வெட்டுபவனும் உழைப்பாளி, வீடு கட்டுபவனும் உழைப்பாளி, அதற்குண்டான பிளானிங்கை போடுபவனும் உழைப்பாளி, இயந்திரங்களை கண்டுபிடிப்பவனும் உழைப்பாளி, இயந்திரங்களை இயக்கக்கூடிய அந்த இன்ஜினியரும் உழைப்பாளி, அதில் பணிபுரியக்கூடியவனும் உழைப்பாளி. மொத்தத்துல பாத்தீங்கன்னா ஹலாலான வழியை வெள்ளடை மலையாக திறந்து விட்ட இறைவன் ஹராமை ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் வச்சிருக்கிறான். அதனாலதான் கிட்ட போகாதன்றான். நிறைய இருந்தா வேற வழியே இல்லைன்னு சொல்லுவான். அதனாலதான் ஹராமான அந்த வழிகளை